ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கோல்ட் ஷாப்பிங் விளாக்ஸில் என்ன பார்க்க போகிறோன்னா எல்லாமே பீட்ஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். எல்லாமே லைட் வெயிட்டில் இருக்குது, ஹெவி வெயிட்டில் இருக்குது. நான் ஃபஸ்ட்டில் எல்லாம் ஹெவி வெயிட்டில் காட்டிடுறேங்க. பேக்கு வர எங்கே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாம் லைட் வெயிட்டு தாங்க. அரை பவுண்டில் நெக்லஸ் இருக்குது, அரை பவுண்டில் ஹாரம் இருக்குது. நம்புவீங்களா? நம்ப மாட்டீங்க. சரி, நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு பீட்ஸ் கலெக்ஷன். இது ஒரு பெரிய ப்ராடு ராயல் ராணி ஹாரங்க. இங்கே அந்த டாலரில் பார்த்தீங்களா, சிவபெருமாளு பார்வதி அம்மன் இருக்காங்க. இந்த சைடு பிள்ளையார் இருக்கார், அந்த சைடு முருகர் இருக்காருங்க. சூப்பராக இருக்குது பாருங்கள் இந்த டாலரு. எல்லாம் அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் ஜர்கான் ஸ்டோன்ஸில் வச்சு ஒரு சிம்ஹாசனம் மேலே உட்கார வச்ச மாதிரி ஒரு உருவம் பண்ணி உட்கார வச்சுருக்காங்க அந்த டாலரில். அதுக்கு கீழே எல்லாமே ஹேங்கிங்கில் பால்ஸ் வருதுங்க. இது எல்லாமே ரைஸ் பால்ஸ் தாங்க. மேலே இருக்கிற எல்லாமே கீழே வந்து அந்த ப்ளூ ஸ்டோன்ஸ் தான் ஹைலைட்டாக இருக்குது இந்த பீட்ஸ் கலெக்ஷனில். சூப்பரான ஒரு ஆன்டிக் ராயல் லுக் இருக்கிற மாதிரி ஒரு ஹாரங்க. இதுக்கு இயர்ரிங்ஸ் கூட இருந்துச்சுங்க, வேறு லெவல் இருந்துச்சுங்க. எவ்வளோ சூப்பரான ஹாரமுங்க இது மாடலு. அங்கங்கே பிளெயின் பால்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்களா அந்த ப்ளூ ஸ்டோன்ஸ் பாருங்கள், எவ்வளோ ஷைனிங் இருக்குது பாருங்களேன். செம்மையாக இருந்துச்சுங்க. அந்த சைடு இந்த சைடு பெரிய டாலரு ஃப்ளவர் போட்டு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குல்லங்க. நான் அதுக்கு தான் வேர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இது எல்லாமே பாடி சரவணா ஸ்டோர்ஸில் தாங்க காட்டிகிட்ருக்கேன். இது வந்து ஒரு ஆன்டிக்கில் பண்ணுற ஒரு டாலர் வச்ச பீட்ஸ் வச்ச நக்லீஸ் மாதிரி ப்ளஸ் ஹாரம் மாதிரி ரெண்டு மாதிரி போட்டிக்கலாம். அது மாதிரி மாடலுங்க. லோட்டஸ் ஃப்ளவர் இருக்குல்லங்க, அது மாதிரி மேலே அந்த ஹூக்கு கிட்ட வர மாதிரி பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே ரைஸ் பால்ஸ் இருக்குல்லங்க, ரியல் பால்ஸ், அந்த பால்ஸில் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வேஸ்டேஜு எல்லாம் வெயிட் எல்லாமே நான் மேலே மென்ஷன் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் டாலர் வந்து ப்ராடாக கொடுத்துருக்காங்க. ரூபி, எமரால்டு, கெம்பு ஸ்டோன்ஸு, அப்புறமா எமரால்டு வந்து ரைஸ் எமரால்ட்ஸ். ஆனால் வந்து என்ன குட்டி குட்டி நம்ம ரைஸ் சைஸில் இருக்கும்ல, அது மாதிரி எமரால்ட்ஸு, பால்ஸு, முத்து எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது பாருங்கள். அந்த சைடு இந்த சைடு பெரிய பால்ஸு, நக்ஷி பால்ஸு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. பெரிய டாலரு, அதுக்கு சைடு ஒயிட் பீட்ஸ் வச்சு முத்து வச்சு பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் இது மாதிரி பீட்ஸ் கலெக்ஷன்ஸ் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ நம்ம சிஸ்டர்ஸ்க்காக தான் நான் இந்த வீடியோவே எடுத்துகிட்ருக்கேன். இந்த மாடலில் இருக்கிற ட்ரேயில் இருக்கிற மாடல்ஸ் பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். இதில் ஒரு பிங்க் மாடலில் பண்ணியிருக்காங்கங்க. ஒரு டாலர் பாருங்கள் எவ்வளோ ப்ராடாக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது. சாந்த்பாலி டைப்பில் 2 ஸ்டெப்பில் பண்ணியிருக்காங்க. இந்த ஹாரத்தில் வந்து ஒரு பீகாக்கு மயில் அப்படி விரித்த மாதிரி கீழே வந்து ஃபுல்லாக ரூபியில் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இப்போ மேலே அந்த ஹேங்கிங்கில் வந்து க்ரீன் பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு வித்தியாசமான டாலர். எவ்வளோ ராயல் லுக் இருக்குது பாருங்களேன். செமி ஆன்டிக் பிளாக் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. இந்த மேலே இருக்கிற நக்லிஸ் வந்து ஒயிட்டு ப்ளஸ் பிங்க் ஸ்டோன்ஸும் யூஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது ஒன்று போட்டால் போதுங்க. நம்ம ப்ளைன் சாரீஸு, பட்டு புடவை இது மாதிரி போட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். அதில் லக்ஷ்மி அம்மா எவ்வளோ அழகாக உட்கார்ந்து வச்சு அந்த லோட்டஸ் ஃப்ளவரில் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். இது வந்து அடுத்த செட்டுங்க. இது வந்து டாலரு ப்ராடாக கொடுத்துருக்காங்க. நக்ஷி பால்ஸில் வருது பிங்க் ஸ்டோன்ஸு, அது பிங்க்கு பீட்ஸு பண்ணி வச்சுருக்காங்கங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அந்த பிங்க் பேபி பிங்க்குங்க, ரியல் நார்மல் பிங்க் கிடையாது. அந்த பிங்க்கு பேபி பிங்க்கில் பண்ணியிருந்தாங்க அந்த பீட்ஸு. நல்லா இருந்துச்சு, ப்ராடாக இருக்குங்க. நம்ம ஒரு போட்டால் கழுத்தில் ஒரு கிராண்ட் லுக்கு வருதுங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த ஹாரம். வந்து அப்படியே என்னவோ ராணி ஹாரம் மாதிரி இருக்கும் இல்லைங்க, நிறைய மாடல்லாம் அது மாதிரி ஒரு மாடலு. மேலே இருக்கிறது அதே மாதிரி கீழே ப்ளைன் சலங்கு கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. அது நம்ம மிடில் ஹாரமாகவும் யூஸ் பண்ணலாம், ஹாரமாகவும் யூஸ் பண்ணலாம். இந்த ட்ரே பாருங்களேன், வேறு லெவலான ட்ரேங்க இது. இது எல்லாமே நம்ம பவளம் சொல்லுவோம் இல்லைங்க, அது ஒரு கோதுமை பூசை மாதிரி இருக்குங்க பவளமும். அந்த பவளமும் ப்ளஸ்ஸு மேலே முத்து போட்டு பண்ணியிருக்காங்க நடுவில் இருக்கிறது. அவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க. ட்ரெஸ்ஸஸ் மேலே ஒரு ரிச்சான லுக் வருதுங்க போட்டால். நான் ட்ரை பண்ணேன், அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அது சூப்பராக இருந்துச்சு. இந்த சைடு இருக்கிறது ஃபஸ்ட்டில் இருக்கிறத வந்து க்ரீனு பீட்ஸ் பண்ணி பெருமாள் அவ்வளோ பெரிய டாலர் வச்சு பண்ணியிருந்தாங்க. செம்மையாக இருந்துச்சு. த்ராடு வந்து நம்ம நக்லி ஹாரமாகவும் யூஸ் பண்ணலாம், பீட்ஸில் நம்ம ட்ரெஸ்ஸஸ் மாதிரி மிடில் ஹாரமாகவும் யூஸ் பண்ணலாம். இந்த சோக்கர் மாடல் பாருங்களேன், இதுவும் பீட்ஸில் தான். இது ஒரு 2 காட்டினேங்க உங்களுக்கு ஐடியா இருக்கிறதுனால. இது வந்து நம்ம பாஜு பந்து மாதிரி கையிலவும் வச்சுக்கலாம், ப்ளஸ்ஸு சோக்கர் மாதிரி வச்சுக்கலாம். செம்மையாக இருக்குது பாருங்களேன். இதெல்லாம் எமரால்டில் பண்ணியிருக்காங்க. நடுவில் வந்து டெம்பிள் ஒரு ஆன்டிக்கில் பண்ணியிருக்காங்க. இந்த ட்ரேயில் இருக்கிறது பாருங்களேன்,
ஃபுல்லு க்ரீன் ஸ்டோனும் மேலே ஒயிட் ஸ்டோனும் அதுக்கு மேலே முத்து அப்புறமா எல்லாமே செயினில் ஹூக் வச்சு பண்ணியிருக்காங்க. இது வந்து ருத்ராட்சா நக்ஷி பால்ஸ் வச்சு நடுவில் இருக்கிறது பண்ணியிருக்காங்க. எவ்வளோ அழகாக இருந்துச்சு தெரியுங்களா? சூப்பரான மாடலுங்க இது. இந்த க்ரீன் பீட்ஸ்க்கு கிட்ட இருக்கிறது 3 சாமி 3 டாலர் வச்சு அவ்வளோ ப்ராடாக பண்ணியிருந்தாங்க. இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது இன்னொன்று பீட்ஸ் கலர் வச்சு சிமெண்ட் கலர் மாதிரி வச்சு பண்ணியிருந்தாங்க. வேறு லெவல் இருந்துச்சுங்க. அதெல்லாமே ஒரு ஹை வெயிட் இருக்கிறது தாங்க நான் காட்டினேன். இங்கிருந்து தாங்க எல்லாமே லைட் வெயிட் ஜுவல்லரி தாங்க. பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்களேன். செம்மையான கலர்ஸு பீட்ஸ்லவே இருக்குங்க. அப்படியே நம்ம நக்லிஸாகவும் போட்டிக்கலாம், பீட்ஸு ஒரு ஹாரம் மாதிரி போட்டிக்கலாம். ஒரே 2 கிராம் 3 கிராம் 4 கிராம் எவ்வளோ மாடல்ஸ் இருக்குது தெரியுங்களா? செம்மையாக இருக்குங்க. இது எல்லாமே பிளாக் பீட்ஸில் பண்ணியிருக்காங்க. கீழே இருக்கிறது எல்லாமே கோல்டு பால்ஸுங்க. செம்மையாக இருந்துச்சுங்க. அதெல்லாமே லக்கை போடுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, உள்ள வேட்டு இது போட்டு போடுவாங்கன்ட்டு அதெல்லாம் லெஸ் பண்ணிட்டு தான் அதோடய வெயிட் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. மேலே இருக்கிறது பாருங்கள், ஒரு மிடில் ஹாரம் மாதிரி போட்டிக்கலாம். வெறும் 6 கிராம் தான் இருக்குங்க. ஹாரம் மாதிரி இருக்குது. கொஞ்சம் லிங்க் நம்ம ஜாயின் பண்ணிட்டா ஒரு நக்லிஸ் மாதிரி ஹாரம் மாதிரி. இந்த பிளாக் பீட்ஸ் தான் வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நம்ம ட்ரெஸ்ஸு போட்டோன்னா அதுக்கு போட்டால் சூப்பராக இருக்கும். சாரீஸ் கட்டினாலும் கல்யாணமானவங்க ஆயிருக்கவங்க போட்டால் சூப்பராக இருக்கும். இது ஒரு க்ரீன் பீட்ஸில் வந்திருக்கு. அங்கங்கே கோல்டு பால்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். செம்மையாக இருந்துச்சு. இது வந்து மேலே இருக்கிற நக்லிஸ் வந்து பார்த்திங்களா, வெறும் 2 கிராம் தான் இருக்குது அந்த பீட்ஸ். இந்த நக்லிஸ் வந்து ஒரு 5 கிராம் கிட்ட இருக்குது. அரை பவுன் மேலே 1 கிராம் தான் கூட இருக்குது. அதுக்கு த்ரெட்டு கொடுக்கலாங்க. அப்படியே அதோட கோல்டாகவே செயினில் கூட கொடுத்துருக்காங்க சில மாடல்ஸில். செம்மையாக இல்லை, இது பயப்படவே தேவையில்லைங்க. நம்மளுக்கு பொண்ணுங்க இருந்தாங்கன்னா ஒரு அரை பவுனில் நக்லிஸ் வாங்கி குழந்தைங்களுக்கு போட்டால் கூட கிராண்டு லுக் இருக்கும், பார்வையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எங்காவது தொலைஞ்சிடுமோ ஹெவி வெயிட்டில் நக்லிஸ் போட்டால் அன்னிட்டு பயப்படுறவங்க இருப்பாங்கள்ல, அது மாதிரி கூட அவங்க கூட இது மாதிரி வாங்கி சூஸ் பண்ணி போடலாம் குழந்தைங்களுக்கு, நல்லா இருக்கும். இந்த மெரூன் பீட்ஸ் வச்ச ஹாரம் பாருங்களேன், செம்மையாக இருந்துச்சுங்க. அந்த நக்லீஸ்க்கு அந்த ஹாரத்துக்கு பாருங்கள், 1.5 பவுன் வச்சா ஒரு செட்டு போட்டுடலாங்க, அது மாதிரி இருக்குது. 1 பவுன் தாங்க அது. அந்த பீட்ஸ் இது 3 கிராம் தான் இருக்குது. செம்ம இல்லைங்க, நல்லா இருக்குது. இந்த டாலரு அது ஒரு மெரூன் கலர் ஸ்டோன் ஆட் பண்ணியிருக்காங்க மேங்கோ ஷேப்பில், அதுதான் வேறு லெவலு. இந்த ட்ரேயில் பாருங்களேன், ஒரு ஸ்கை ப்ளூ பீட்ஸ் இல்லைங்க அது, அதுக்கு பிளெயின் பால்ஸ் அந்த சைடு இந்த சைடு ஒரு பாலும் ஒரு பீடு, ஒரு பாலும் ஒரு பீடு, அது மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த நக்லிஸ் பாருங்களேன், எவ்வளோ ஹெவியாக தெரியுதுங்க கழுத்தில் போட்டால். வெறும் 1 பவுன் தான் இருக்குங்க அந்த நக்லிஸை. சூப்பர் இல்லைங்க. இது மாதிரி எக்கச்சக்கமான மாடல்ஸ் இருக்குங்க. இதில் வந்து நான் ஃபஸ்ட்டில் காட்டினேன் இல்லை பிளாக் பீட்ஸில், அதே மாடலில் இது ஒரு மெரூன் பீட்ஸு. சூப்பராக இருக்குது பாருங்கள். இது மாதிரி நிறைய பேர் விரும்புவாங்கங்க, சூஸ் பண்ணி போடுறாங்க. நல்லாயிருக்கும் இது மாதிரி மாடல் எல்லாமே. நம்ம புடவை எல்லாம் கட்டும்போது சிம்பிளாக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரும்போது போட்டிக்கலாம், அது மாதிரி மாடல்ஸு. இது பாருங்கள், வெறும் 3 கிராம் தாங்க இருக்குது. யாராவது நம்புவாங்களா 3 கிராம் அண்ணா? பார்க்குறதுக்கு எவ்வளோ ப்ராடாக இருக்குது பாருங்கள். எல்லாமே 22 கேரட் 916 ஹால்மார்க் இருக்கிற கோல்டு தாங்க. ஆனாலும் லைட் வெயிட் பால்ஸு, அதனால அவ்வளோ பார்வையாக தெரியுது நம்மளுக்கு. இது பாருங்களேன், இந்த க்ரீனு ஒரு சூப்பரான கலருங்க. இந்த க்ரீனு நல்லா இருந்துச்சு. சைடில் கோல்டு இது வருது, கீழே வந்து டாலரில் மாதிரி ஃபுல்லாகவே கோல்டு பால்ஸ் வருது, நல்லா இருந்துச்சு. இந்த நக்லிஸ் கூட பாருங்களேன், கொஞ்சம் வேறு லெவல் லுக் இருக்குது. அதுக்கு ஹேங்கிங்கு, அது குட்டி சலங்கு வச்சு பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. இது பாருங்கள், இது ஒரு பேபி பிங்க்கில் பண்ணியிருந்தாங்க, ஒரு பீடு, அப்புறமா ஒரு ப்ளைன் பால். 2 கிராம் தாங்க, செம்ம இல்லை, வெறும் 2 கிராம் தான். இது வந்து ஒரு 4 கிராமுங்க. நடுவில் பெரிய டாலர் வரக்கிட்ட பால் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் இது கோல்டு பிளேட்டு தான் போட்டிருக்காங்க, உள்ள வேக்ஸ் இருக்குமா சொன்னாங்க அவங்க. எல்லாம் கோல்டு வெயிட் தாங்க, வேக்ஸோடு சேர்த்தா இன்னும் வெயிட் ஜாஸ்தி இருக்கும். நான் வேக்ஸு சேர்க்காமல் வெறும் கோல்டு ரேட் தான் சேர்த்துருக்கேன். இது சோக்கர் மாடல் பாருங்களேன், முத்து வருது சைடு, அந்த சைடு இந்த சைடு. அப்புறமா சோக்கருக்கு வந்து சூப்பராக பெரிய கொஞ்சம் ப்ராடாக பண்ணியிருந்தாங்க. அதுக்கு தான் 10 கிராம் கிட்டே இருக்குது இல்லைங்க, நல்லா இருக்குது பாருங்களேன். பீட்ஸ் வச்சு டாலர் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்கு கீழே முத்து ஹேங்கிங்கில் வருது, வேறு லெவல் இருக்குது இந்த டாலரு.
சோக்கர் மாடலில் போட்டுக்கிற மாதிரி பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே ஃபுல்லாக கோல்டு பால்ஸில் தான் பண்ணியிருக்காங்க. அதே மாடல் பார்த்தீங்களா, ஓவல் ஷேப்பில் இருக்குது, கோதுமை பூசை ஷேப்பில் இருக்குது, ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. அது மாதிரிலாம் பீட்ஸில் பண்ணியிருக்காங்க கோல்டில். இது ஒரு க்ரீனு எமரால்ட் பீட்ஸ் மாதிரி பண்ணியிருந்தாங்க சைடில். கீழே வந்து நான் சொன்னேன் இல்லை, கோதுமை பூசை மாதிரி மாடல், ரவுண்டு பால்ஸ் கிடையாது கோல்டில். இது மேலே இருக்கிற நக்லீஸ் வந்து ஒரு நார்மல் பால்ஸ் டைப்பில் டெம்பிள் ஜுவல்லரி கலரில் பண்ணியிருந்தாங்க டாலரு. நல்லா இருக்குங்க பாருங்கள், ப்ளைனாக இருக்குது, கீழே டாலர் இது மாதிரி இருக்குது. இது பாருங்களேன், இதுதான் வேறு லெவல் இருந்துச்சுங்க. இந்த கீழே இருக்கிறது அந்த மாடல் வந்து சூப்பராக இருந்துச்சுங்க. கோல்டு பீட்ஸு சைடில் இருக்கிற அந்த வெள்ளை பீட்ஸ் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. அதுக்கு வேறு இது கோல்டே வேஸ்டான்ற மாதிரி எனக்கு அந்த கழுத்தில் போட்ட அந்த ஒயிட் பீட்ஸ்க்கு செம்மையாக இருந்துச்சு. இது எல்லாமே ப்ளைன் பால்ஸில் வருது. அந்த சைடு இந்த சைடு ஒரு ப்ளைன் பால் ஹைலைட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன், நல்லா கவனிச்சு. பெரிய பால் கோல்டு பால் கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரேயில் இருக்கிறது எல்லாமே அதே மாதிரி தாங்க. 2 கிராம், 1.5 கிராம், 1.5 கிராமில் கூட இருக்குங்க. இந்த ப்ளூ இது 1.5 கிராம் அப்படி தான் இருக்குது. 1.5 கிராம், 2 கிராம் எல்லாத்துக்குமே 16% தாங்க. எல்லா பீட்ஸ் கலெக்ஷனுக்கு 16% வரும். இது ரெட்டு, ப்ளூ, பிங்க்கு, க்ரீனு, மெரூனு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே கோல்டு பீட்ஸ் தாங்க. அவ்வளோ அழகாக மாடல் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். சொன்னேன்ல 1.5 கிராம் தான் இருக்குது. நம்மளுக்கு கழுத்தில் தங்கம் போட்ட மாதிரி இருக்குது. நம்ம ஐயோ திருடு போயிடுமான்னுட்டு பயப்பட வேண்டியதே இருக்குது. லுக்காகவே இருக்கும், அழகாக இருக்கும் போட்ட கழுத்தில். இந்த பீட்ஸ் பாருங்களேன், இது ஒரு காஃபி கலரும் கிடையாது, ஒரு சந்தனம் கலரும் கிடையாது. நல்லா இருந்துச்சு இந்த பீட்ஸு. இதில் கொஞ்சம் ப்ராடான பீட்ஸுங்க, ப்ளூ கலர் பீட்ஸு பாருங்களேன் எவ்வளோ ப்ராடாக இருந்துச்சு. இந்த ப்ளூ கலர் பீட்ஸுக்கும் நல்லா இருந்துச்சு. அதே சேம் டு சேம் க்ரீன் கலர்லனும் பீட்ஸ் இருக்குது. எல்லாமே 2 கிராம் 4 கிராமில் வந்துடும். ஒரு நக்லீஸ் ஒரு ஹாரம்னா தாராளமாக வாங்கிக்கலாங்க. இது மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. ட்ரெஸ்ஸஸ் மேலுக்கு போடலாம். இதுக்கு டாலர் எதுவுமே இல்லை இந்த ட்ரேயில் பார்த்திங்களா. வெறும் ட்ரெஸ்ஸஸ் மேலுக்கு போடலாம், ஜீன் போட்டாலும் போட்டிக்கலாம். நல்லா இருக்கும் இந்த மாதிரி மாடல் எல்லாமே. நம்மக்கிட்ட டாலர் இருந்துச்சுன்னா இந்த வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம டாலர் ஆட் பண்ணி கூட போட்டிக்கலாம், லிங்க்கு ஜாயின் பண்ணிவிட்டு. ப்ளைன் இதில் எக்கச்சக்கமான மாடல்ஸுங்க. இது மட்டுமே கிடையாது, இன்னும் நிறையா மாடல்ஸுங்க. இதெல்லாமே பாடி சரவணா ஸ்டோர்ஸில் தாங்க ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த பீட்ஸு பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது. ஃபுல்லாக ப்ளைன் பீட்ஸுங்க. நல்லா இருக்கு இல்லைங்க, செம்மையாக இருந்துச்சு. வெயிட்டு பாருங்கள், 1.5 கிராம் 1.5 பவுன் கூட இருக்காது. 9 கிராம் கிட்டே இருக்குங்க, அவ்வளோதான் இல்லைங்க. இது ப்ளைனாக பீட்ஸ் கொடுத்துட்டாங்க. கீழே வந்து லக்ஷ்மி அம்மா டாலர் வருது. அதுக்கு கீழே க்ரீன் அண்ட் பிங்க் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே 1 பவுனில் வந்து வருவோன்னா நம்மளுக்கு ஒரு ஹாரம் மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு வாங்கலாம். நல்லா இருக்கும். 8 கிராம், 9 கிராம், 10 கிராம் அப்படி தான் இருக்குங்க. 10 கிராமுக்குள்ளே தான் இருக்குது. நான் காட்டின ஜுவல்லரி எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சிஸ்டர். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன்.